அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், தெருட்பாடல் வந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். சாரங்கான்னு நினைக்கிறேன். திமிரபூததி அனயனரக ஜனன மதனில் விடுவாயே, திமிரபூததி அனயனரக ஜனன மதனில் விடுவாயேல், செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதுமிடியும் அணுகாதே, செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதுமிடியும் அணுகாதே, அமரர் வடிவும் அதிக குலவும் அறிவும் நிறைய வரவேனின், அருளதருளியனையும் மனதோடு அடிமை கோலவும் வரவேனும், அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நீரையும் வரவேனின், அருளதருளியனையும் மனதோடு அடிமை கோலவும் வரவேனின், சமரமுகவெல்ல சூரர் தமது தலைகள் ஊருள மிகவேனில், சலதி அலற நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே, சலதி அலற நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே, வெமர அண்ணையில் இனிது துயிலும் விழிகள் நளினன் மருகோனே, வெமரமனையில் இனிது துயிலும் விழிகள் நளினன் மருகோனே, மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளில், திமிரபூததி அனய நரக ஜனன மதனில் விடுவாயேல். யார் திருப்புகழை படிக்கிறாங்களோ முழுமையான முறையிலே ஈடுபாடு கொண்டு அவர்கள் மறுபடியும் கற்புக மாட்டார்கள் என்பது சான்றோர்கள் விதித்த விதி. அதனால் திருப்புகழை நல்லா கற்கிறவர்களுக்கு மறுபடியும் பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. மறுபடியும் வாய்ப்பு வேணும்னா படிக்காமல் விட்டுவிட்டால் பிறக்கலாம். திருப்புகழ் பக்கமே போகாமல், திருப்புகழை கேட்காம, திருப்புகழா திருக்குறளான்னு தெரியாமல் இருந்துட்டால் மறுபடியும் பிறக்கலாம். அப்போ லேட்டஸ்ட்டாக அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் பார்க்கலாம். அது மறுபடியும் பிறக்கணும்னா இந்த வழி. ஆனால் திருப்புகழை படிச்சுட்டா மறுபடியும் பிறப்பதற்கான வாய்ப்பு குறைந்து பெருமானோடு இரண்டரை கலந்து விடலாம், சாயுச்சியம் பெறலாம், மோட்சம் அடையலாம், கதி பெறலாம். அதாவது கதி பெறலாம். சிவ சிவ என்ன சிவ கதி தானேன்னு முடிச்சார். அப்போது நமக்கு எந்த நிலை நமக்கு தெரியல. 84 லட்சம் பிறவியில் இது எத்தனாவது பிறவி, எப்படி என்னன்னு தெரியல. ஒருவேளை நம்முடைய தவக்குறைவினால் நாம் பிறக்க நேர்ந்தால், திமிரபூததி அனய நரக ஜனன மதனில் விடுவாயேல். இந்த கடல் இருக்க அது இருள், அதனால தான் ப்ளூ கலர், இது நீல கலர். கடல் போன்ற இருண்ட மறுபடியும் பிறக்கின்ற இந்த பிறப்பு இருக்க ஜனனம், அதில் பிறந்தா அது மாதிரி என்னை விட்டுட்டினா விடுவாயேல். செவிடு குருடு வடிவு குறைவு
சிறிது மிடியும் அணுகாதே. செவிடாவோ குருடாவோ வேறு எந்த அங்கஹீனமாவது, கை கால் அது மாதிரி சில இதெல்லாம் அங்கஹீனமாக பிறகு வைப்போம், அதுவும் வறுமையும் இல்லாமல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மீடியும் அணுகாதே. கமா அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறையும் வரவேனின். அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறையும். அறிவும் நிறையும்னா யார் அறிவோடு இருக்காங்களோ அவங்க நியாயமாக நீதியாக நடக்கணும் நடப்பாங்க அப்படின்னு அருணகிரிநாத சுவாமியோட முடிவு. உண்மையாக அறிவாக இருக்கிறவன் அது 100 ரூபாய் கழுதுச்சுன்னா எடுத்து கையில் இருந்தாங்கன்னு கொடுத்துருவான். அதுதான் அறிவு. நியாயமாக நீதியாக நேர்மையாக நடக்கணும். அப்போது நான் பண்ண தவக்குறைவினால் மீண்டும் பிறப்பதாக இருந்தால் செவிடு குருடு அங்கஹீனம் இது அல்லாமல் பிறப்பதோடு மட்டுமல்லாமல் வறுமை இருக்கக்கூடாது. அதே போல் அமரர் வடிவும் ஓரளவுக்கு அழகாக இருக்கணும், அசிங்கமாக இல்லாமல். அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும். அறிவு நிறையும், அறிவினோட ஒரு முடிவு. அறிவு நிறையும் வரதுக்கு நின் அருளதருளியனையும் மனதொடு அடிமை கோலவும் வரவேனும். உன்னுடைய அருளை நீ எனக்கு தந்து என்னை அடிமையாக வச்சுக்கணும். இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம் அடிமை. ரொம்ப பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, தாசன்னு தான் போட்டுப்பாங்க. பாம்பன் சுவாமிகள் என்ன பண்ண குமரகுரு தாசன்னு பேர் இருக்கு. குமரகுருக்கு அடிமைன்னு அர்த்தம். ராமாயணம் எழுதினவர் பேர் ராமதாஸ் பேர். அது மாதிரி தாசன்னா அடிமைன்னு அர்த்தம். அருணகிரிநாத சுவாமியே ஒரு திருப்புகளில் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பாதம் அதே துணையது என்று நாளும். யார் ஆறுமுகம் ஆறுமுகம்னு 6 முறை சொல்லி திருநீர் அணிகிறார்களோ அவர் பாதத்தை யார் பணிகிறாரோ அவர் பாதத்தை நான் பணிவேன். அப்படின்னா தாசானு தாசன், தாசன் தாசனுக்கு தாசன், அவருக்கு தாசன். அப்படிதான் பெரியவர்கள் இது பண்ணுவாங்க. அப்போ அருளது அருளி எனையும் மனதோடு அடிமை கொலவும் வரவேன். உன்னுடைய அடிமையாக நான் இருக்க வேண்டும் என்பதை நீ மனத்தில் முழுமையாக கொண்டு முழுமையாக என்னை ஆட்கொள்ளணும்னு அர்த்தம். அப்போ திமிரவுததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயேல். நான் மறுபடியும் பிறக்கக்கூடாது, பிறந்துட்டனா அது மாதிரி என்னை பிறக்க வச்சிட்டினா விடுவாயேல்னா அப்படி விட்டுட்டினா குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது எனக்கு நிறைவேற்றி கொடு. திமிரவுததி அணைய நரக, இன்னொரு தரம் பிறக்கிறது வந்து நரகம். நரக ஜனன மதனில் விடுவாயேல் அப்படி விட்டுட்டா செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மீடியும் அணுகாதே. வறுமைன்றது என்கிட்ட வரவே கூடாது. வறுமை ரொம்ப கொடியுது. வறுமையினால எத்தனையோ பேர் அவஸ்தைப்படுறாங்க. அந்த மாதிரி அணுகாதே. அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நீரையும் வரவே. அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவினோட முடிவாக விளங்கக்கூடிய அறிவினால என்ன எதுவோ அதை நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய தன்மை வரணும். அறிவினால அறிவால் அறிந்தும் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவன் இன்னொரு இடத்துல அருணகிரிநாத சுவாமி சொல்லுவார். அறிவினாலே பெருமானை அறிய வேண்டும். பெருமானை அறிவது தான் அறிவு. அறிவினுக்கு அறிவான பொருள் பெருமான். நம்ம அறிவு சிற்றறிவு. நம்ம அறிவு சிற்றறிவு. இன்னைக்கு ஒரு நல்லவர்னு நாளை அவருக்கு எனக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா அவர் கிடக்கிறாருன்ட்டுவான். அப்போ அறிவு என்பது பெருமானை அறியக்கூடிய அறிவு. அதுதான் பெரிய விஷயம். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் அற்றால் தொழார் என்ன. அப்போ அறிவு நிறையும் அப்படின்னாரு. அறிவினால வரக்கூடிய நேர்மை இருக்குது, அதை நான் கடைப்பிடிக்கணும். அறிவு நிறையும் இவையெல்லாம் வரவே எனக்கு மறுபடியும் வரணும், எனக்கு நீ கொடுக்கணும். நின் அருளது அருளி
எனையும் மனதோடு அடிமை கோலவும் வரவேணும். இதுதான் வேண்டுகோள். மீதி முருகனை பற்றி பாராட்டி பேசுறது, மீதி வரியெல்லாம் முருகனை பற்றி பாராட்டி பேசுறது. நம்முடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டால், நான் பிறகாமல் இருக்கணும், ஒருவேளை பிறந்துட்டா அங்கஹீனன் இல்லாமையா இருக்கணும், செவிடோ குருடாவோ இருக்கக்கூடாது, உடம்புல எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு பணம் இருக்கணும், அறிவு இருக்கணும், நல்ல மனிதர்கள் சிநேகம் உள்ள ஆட்களாக நல்ல ஒரு சிவனடியார்களா அந்த மாதிரி தொடர்புடைய குலத்தில், அந்த மாதிரி தொடர்புடைய குலத்தைனா உடனே ஜாதின்னு எடுத்துக்கூடாது, அந்த மாதிரி அந்தஸ்து உள்ள ஒரு கூட்டத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு அருணகிரிநாத சுவாமி இந்த 4 வரிகளிலே வேண்டுகிறார். அதில் எதனா ஒரு சொல்லு புரியலன்னா கேளுங்க, தீர்க்க முற்படுவோம். பாருங்க அந்த 4 வரியே. மிடினா வறுமை, மிடினா வறுமை. திமிர உத்ததி, திமிர உத்ததி, திமிரனா இருள் போன்ற, உததினா கடல், கடல். திமிர உததினா இருண்ட கடல் போன்ற நரகமாகிய பிறவியில் மறுபடியும் என்னை பிறக்க விடுவாயேல். இவ்வளவும் சொன்ன அப்புறம் முருகன் நீ எப்படி பிறந்துதாகணும்னு விட்டுருவானா? சொல்லும் போதே என்னை மறுபடியும் பிறக்க வச்சேன்னு சொன்னால் பரவாயில்ல, இருண்ட கடல் போன்ற நரகம் போன்ற பரப்பில் அப்படின்னும் போது ஐயோ ரொம்ப அழுகுறேன், வேணாம் போ நீ வேணாம் என் பார்த்து வந்து சேருன்னு சொல்லி முருகப்பெருமன் அவ்வளோ கல் நீச்சக்காரனா? ஒருத்தர் காமாட்சி விருத்தம் பாடினார். நான் பொதுவாக எல்லாத்துலேயும் பாராட்டியே பேசுவார். ஒரு இடத்துல என்ன பண்ணார், கோபம் வந்துடுச்சு அவருக்கு. சதிகாரி என்று நான் அறியாமல் உந்தனை சதமாக நம்பினேனே, சற்றாகிலும் மனது வைத்து என்னை ரட்சிக்க சாதகம் உனக்கு இல்லையோ, மதிபோல விளையுற்ற புகழிடம் கரமுடைய மதகரியை இன்ற தாயே மாயனது தங்கையே பரமனது மங்கையே அப்படின்னு பாடுவார். அந்த 2 வரி அவருக்கு கோபம் வந்துடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு பிடிச்சி திட்டுவார். அது அவங்களுக்கே உள்ள ஒரு தனி இயல்பு. அது அடியார் பெருமக்கள். இவர் பித்தான்னு பாடினார், யார், சுந்தரமுத்து சுவாமிகள். வள்ளல் பெருமான் அதுக்கு மேலே ஒரு வழி போனார். பித்தான் பாடினோடனே அவர் எத்தான்னு பண்ணார் ஒரு இடத்துல. பித்தன்னு பாடினதோட மட்டும் இல்லாமல் எத்தன்னு பண்ணார். அதனால் அது அடியவர்களுக்குள்ள இது. நாமளும் உடனே அதே மாதிரி திட்டலாம், நம்மளும் அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த அளவுக்கு அடியார்ன்ற தகுதி பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் நாம் கூட அப்படி பண்ணலாம். யாருக்கு அந்த டவுட் இல்லை? அடுத்த வரி போயிடலாமா? நம்ம போயிடலாமா? என்ன ஏன் கேட்குறப்போ அப்படின்னு. திமிர அப்படின்னா திமிரன்னா இருண்ட, உததினா கடல். இருண்ட கடல் போன்ற இந்த உலகம், இதில் ஊந்துட்டு எவ்வளோ பெருசு இது. இதில் எங்கே போய் என்ன பண்ண போகுது? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நீங்கள் இப்போ சென்னையில் பிறந்திருக்கீங்கன்னா சென்னையை தெரிஞ்சு வளர்ந்து அதுக்குள்ளே பெங்களூர் போவோம், எங்கே போவோம், அங்கே போவோம், அப்புறம் இங்கிலாந்து போவோம், அமெரிக்கா போவோம். அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாத இடம் நிறைய இருக்குது. அது எங்கெங்கே எந்தெந்த இருட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, இந்த உலகம் 3 பங்கு கடலால் சூழப்பட்டது, 1 பங்கு தான் நிலம். என்ன அதனாலவும் சொல்லியிருக்கலாம். அதனால் திமிர உதத்தி அணைய நரக, அணையன்னு போலன்னு அர்த்தம். திமிர உதத்தி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயேல், செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே, அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறையும் வரவே நின் அருளது அருளி, அருளை கொடுன்னு சொல்ல, அருளது அருளி எனையும் மனதோடு அடிமை கொலவும் வரவே. இப்படி பிரிக்க கற்றுக்கணும். மனதோடு அடிமை கொலவும் வரவே. இப்போ யார் இது அப்படியே கரெக்டாக படிச்சிருவா? எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆமாம், நின், ஆமாம் கரெக்ட், ஆமாம் யூ ஆர் ரைட். நின் அருளது அருளி, கரெக்டாக கேட்டீங்க, வாழ்த்துக்கள். அறிவும் நிறையும், நிறைவுன்னு என்ன சொன்ன பரவாயில்ல, அறிவு நிறையும், அறிவு நிறைவா, ஆனால் அறிவு நிறைய வரணும், அறிவு முழுசாக வரணும், அறிவு பர்ஃபெக்டாக வரணும், முழுமையான அறிவு வரணும். முழுமையான அறிவுனா பலது கற்றுக்கிறது இல்லை, ஒன்றுத்தை கற்றுக்கிட்டாலும் அது முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அறிவு நிறையும், அதில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். கற்றதுனால ஆய பயன் என்கொள் வாழறிவன் நற்றால் தோழுங்கள் கற்கை கசடர
கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன பாருங்க. அந்த அறிவு எதுக்கு வருதோ அந்த அறிவின்படி அறிவினுடைய முழுமையான எதுன்னு கேட்டால் நியாயமாக நடந்துக்கணும். இப்போ வேற தலைகள் சுவாமி இல்லைன்னு சொன்னால் தான் அவன் தமிழ் படித்தவன் சொல்லிட்டு இல்லையா? திமிரபூததி அனய நரக ஜனன மதனில் விடுவாயேல் செவிடு கூறுடு வடிவு குறைவு சிறிது மெடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறையும் வரவேனின் அருளதருளி மனதோடு அடிமை கோலவும் எனையும் அடிமை கோலவும் வரவேனும் அருளதருளி எனையும் மனதோடு அடிமை கோலவும் வரவேனும் சமரமோக வெல்லசுரர் தமது தலைகள் ஊருல மிகவே நீல் சலதியலற நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே சமரமுக வெல் அசுரர் தமது தலைகள் ஊருல மிகவே நீல் சலதியலற நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே வெமரனையில் இனிது தூயிலும் விழிகள் நளினன் மருகோனே வெமர அணையில் இனிது தூயிலும் விழிகள் நளினன் மருகோனே மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே சமர முக வெல் அசுரர் தமது தலைகள் ஊருள சமர்னா போர்னு அர்த்தம், சண்டைன்னு அர்த்தம். சமர்னா சண்டை, போர்னு அர்த்தம். சமர் அப்படின்னா போர், சண்டைன்னு அர்த்தம். சமர வெல் அப்படின்னா போரிலே வென்றன்னு அர்த்தம். யாரை வென்றாரு? அசுரர்களை வென்றார். சமர முகவெல் அசுரர் தமது தலைகள் உருள. அவருக்கு சண்டையில் இவர் சண்டை போடுறதுனால அவங்க தலையெல்லாம் கீழே உழுது. என்ன அவெல்லாம் தீயவை செய்தவன். அதனால் சமர முக வெல் அசுரர் தமது தலைகள் உருள மிகவே நீள். மிகவே நீள் அப்படின்னா ரொம்ப பெருசாக நீண்டு இருக்கக்கூடிய சலதியலற நெடிய பதலை. சலம்னா தண்ணி, சலதினா கடல். சலதி அலற நெடிய பதலை, பெருசாக இருக்கிற மலை, கிரௌஞ்ச மலை. நெடிய பதலை தகர. தகரன்னா தகரம் தங்கம் அப்படி இல்லை. தகரன்னா தகர்ந்து விடுதல்னு அர்த்தம். தகர அயிலை விடுவோனே பெமர அணையில். இப்போ தலை வச்சுன்னு பார்த்தா அது தலையணை இல்லையா? அது படுக்கிறதுக்கு பாம்பை படுக்கையாக வச்சு படுத்துன்னு இருக்கான் திருமால். அது விஷம். பொதுவாக வெம்மைன்னா சூடுன்னு அர்த்தம், தீமைன்னு அர்த்தம். அந்த பாம்பு மேலே இவர் படுத்துன்னு இருக்கார். வெமர அணையில் இனிது தூயிலும். நம்ம பாம்பு பார்த்தா பயந்து போயிடுவோம். அவர் இனிது தூயிலும் விழிகள் நளினன் மருகோனே. அப்போ பார்த்தா அவர் கண்ணு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். நளினன்னா அழகுன்னு அர்த்தம், மென்மைன்னு அர்த்தம். அப்புறம் அந்த கண் அவ்வளோ அழகான கண். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கமலக்கண்ணன் ஒரு பேர் இருக்குது. யாருக்கு? திருமாலுக்கு. ஏன் கமலக்கண்ணன் பேர் தெரியுமா? தாமரை போன்ற கண்ணு. ஏன் அவருக்கு தாமரை போன்ற கண்ணு? தாமரை அர்ச்சனை பண்ணார். கரெக்ட். தாமரை போன்ற குளிர்ந்த கண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ நீற்றினை நிறைய பூசி நித்தல் 1000 பூ கொண்டு ஏற்றுழி ஒரு நாள் ஒன்று குறைய கண் நிறைய விட்ட ஆற்றலுக்கு ஆழி நல்கியவன் கொணர்ந்து இழிச்சுங்கோயில் வீற்றிருந்த அருளினார் வீழி மேளையுள் விகிர்தனாரேன்னு.
தினந்தோறும் 1000 பூ வச்சு வழிபடுவான். ஒரு முறை உனத்த பெருமான் மறைச்சிட்டாரு. யோசனை பண்ண என்னடான்னு கண்ணை எடுத்து இது பண்ணா, தாமரைக்கு ஈட கண்ணை வச்சனால அவனுக்கு பேர் கமலக்கண்ணன், தாமரைக்கண்ணன். இது தேவார். நீற்று அதில் பாருங்க, நீற்றினை நிறைய பூசி, அது டு பி அண்டர்லைன்டு. நீற்றினை நிறைய பூசி, புரியுதா? யாரு நீற்று நிறைய பூசி? அதான் பூசின்னு தான் இருக்காரு. நீற்றினை நிறைய பூசி நித்தல் 1000 பூ கொண்டு. சிவனடியார் முதல் சிவனடியார் சார். முதல் குரு அவர் தான். முதலடியார் நம்ம சிவ பூஜையில முதல் குரு நாராயணன் தான். அதனால் அவர் கண்ணு அவ்வளோ அழகாம். விழிகள் நளினன் காமா அவனது மருகோனே. இவ்வளோ இவர் அப்ஜெக்டிவ் இவ்வளவும் கொடுக்கறது எதுக்குன்னா, பெருமாளுக்கு கொடுத்துட்டு திருமாலுக்கு கொடுத்துட்டு வெமர அணையில் இனிது தூயிலும் விழிகள் நளினன் மருகோனே. மிடரு கரியர். நம்ம கோயிலுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் எல்லாத்தையும் பொறுத்துக்கக்கூடிய ஆற்றல் உடையவர். யார் என்ன மாதிரி எப்படி எந்த ஆட்டம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பசங்க நம்ம குழந்தைங்க அப்படின்னு பொறுத்துக்குவார். என்னன்னு கேட்டிங்கன்னா, பொன்னார் மேனி என்னவர். கொஞ்ச நாள் 2 நாளுக்கு முன்னாடி தான் அவருக்கு நம்ம இவர் பிரதாப் சார் இங்கே ஒரு சொற்பொழிவே ஆற்றுனார். பொன்னார் மேனியனே அப்படின்னு. என்ன அப்படி பொன்னார் மேனியனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு முழுசும் ப்ளூ கலர் அடிக்கிறான் நம்மால். கண்டம் மட்டும்தான் கருப்பு, கண்டம் மட்டும்தான் நீலம். மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே. கழுத்து கருப்பாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய குமரனே. மிடரு கரியர் குமர, குமரனே அப்படின்னு விழிக்கிறது. மிடரு கரியர் குமர பழனி வீரவும் அமரர் பெருமாளே. திமிரவுததி அனயனரக ஜனன மதனில் விடுவாயேல். செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதுமிடியும் அணுகாதே. அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நீரையும் வரவே நின் அருளது அருளி எனையும் மனதோடு அடிமை கோலவும் வரவே. எந்த பிறப்பு எடுத்தாலும் அந்த பிறப்பில் நீ இதெல்லாம் கொடுத்து என்னை நோக்கி வரணும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறார். ஏன்னா அந்த பிறப்பில் எப்படி இருப்பேன்னு தெரியாது. அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன்னுவாங்க. அதை போல் அப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. நாளைக்கு நம்ம நினைப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. நாளைக்கு தூக்கி போட்டு பேசக்கூடிய ஆளாக கூட இருக்கலாம். ஆனான்னு கூட நீ வரணும். திமிரவுததி அனயனரக ஜனன மதனில் விடுவாயே. செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதுமிடியும் அணுகாதே. அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவே நின் அருளது அருளியனையும் மனதோடு அடிமை கோலவும் வரவேணும். சமரமுகவில் இந்த சமர சொல்லும்போது கொஞ்சம் நம்ம இதுவாக சொல்லணும். சமரமுகவில் அசுரர் தமது தலைகள் உருள மிகவே நீள். தலைகள் உருள அப்பதான் உங்களுக்கு புரியும். தலைகள் உருளனா தலை உருள்றத பார்க்கணும், இல்லை இப்போ விஷுவலைஸ் பண்ணல. தலைகள் உருள மிகவே நீல் சலதி அலற நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே. வெமர அணையில் இனிது தூயிலும் விழிகள் நளினன் மருகோனே. மிடரு காரியர் குமர பழனி. மிடரு காரியர் குமர பழனி வீரவும் அமரர் பெருமாளே.
நம்ம பாட்டு வசதிக்காக மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே பாட்டு நல்லா இருக்குது. ஆனால் மிடரு கரியர் குமர பழனி வீரவும் அமரர் பெருமாளே அப்படி பண்ண அர்த்தம் கரெக்டாக வரும். அயில வேல் மயிலையும் அவன் திருக்கை அயிலையும் அவன் கடைக்கல் இயலையும் நினைந்திருக்க வாருமே. பெங்களூர் ரமணியம்மா பாடியிருப்பாங்க. சலதின கடல், சலம்னா தண்ணி, சலம் உடையது கடல். பதலைன்னா மலை, கிரவுஞ்ச மலை, நெடிய பதலைன்ட்டாரு. நெடிய பதல் பெருசா நிற்கிறான், அவன் அசுரன் இல்லை, அதனால அவனை பயமுறுத்துறதுக்காக பெருசா நிற்கிறான் கிரவுஞ்ச மலை. நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே. மிடருன்னா தொண்டை, ஒரு மிடரு குடினா ஒரு மூணு குடிக்கணும். ஒரு மூணு குடிச்சோன்னா இங்கே தான் தொண்டை வழியாக தான் போவோம். என்ன தொண்டை வழியாக போகும்போது இந்த தொண்டை வரைக்கும் கருப்பு. அவருக்கு என்ன விஷம் குடிக்கும்போது அந்த அம்மா கழுத்து பிடிச்சிச்சு. எந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துக்குதா, பக்கத்தில் இல்லை பாதி எடுத்துன்னுக்குதா, அந்த அம்மா கழுத்து பிடிச்சிச்சு. உடனே இது வரைக்கும் கருப்பாகி போச்சு அவருக்கு. அதனால் மிடரு கரியர் குமர கருப்பு கழுத்து கருப்பாக இருக்கனுடைய பையனேன்னு அர்த்தம். நீலகண்டன் சொல்லலாம், அது அப்படி தானே சொல்கிறாரு. உங்களுக்கு இருக்கிற இது ஆற்றல் அவருக்கு இல்லையே, என்ன பண்ணுறது? பதலைன்னா மலை, கிரவுஞ்ச மலை. கடல் அலறது பொங்குது, மலை தூள் தூளாகுது. ஒரு மலை இருக்கூர் எழவே உரம் புகுத்தும் மதியாளான்னார். ஒரு மலை இருக்கூர் எழவே உரம் புகுத்தும் மதியாளான். என்ன சார் அது கடைசி, அது மாமரமாகும் போது அதுக்கு முன்னாடி சில வேலைலாம் காட்டுறான். இது அவன் தம்பி கிரவுஞ்ச மலையாக அவன் தம்பி. இப்போ என்னது சிங்கமகாசூரம், தாரகாசூரம், சூரபத்மன், இவங்க 3 பேர் மாற்றி மாற்றி வித்து காட்டுவாங்க. நம்ம ஒரே இதுவாக சூரன்னு எடுத்துக்கிறோம். அஜமுகி அது முதல்ல அந்த ஸ்டார்டிங் போயிடலாம். சரி, அவ்வளோ இன்னும் முழுசாக நம்ம அந்த பக்கம் போனோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருப்புகழ் படிச்சிங்கன்னா நீங்கள் கந்தபுராணத்தோட முழு இது பெரும்பாலும் இந்த போருடைய இதை சொல்லுவார். புரியல, ஏற்கனவே சேவல மயிலாக இருந்தது. அதுக்கப்புறமா இவர் சூரபன்மனை சேவல மயிலாக மாற்றிக்கிறார். மயில் மட்டும் மந்திர மயில், இந்திர மயில், தந்திர மயில் 3 இருக்குது. ஓமெனும் பிரணவமே மந்திரமாச்சு முருகனுக்கு. அப்புறம் இந்திரன் மயிலா தாங்கினான் போரும்போது. அப்புறம் தந்திர மயிலா இவனுக்கிறான். ஆடு வாகனமாக இருந்தது, யானை வாகனமாக இருந்தது, நிறைய வாகனம் உண்டு அவருக்கு. அதெல்லாம் தனியாக சூரன் பதுமன் 2 சேர்ந்ததுன்னு அதெல்லாம் உள்ள இன்னும் டெப்த்தாக போகணும். ஆமாம், இப்போ கடம்பன் இடும்பன்னுக்குத அதுவே இது நம்ம கடம்பன் இடும்பன் ஒரு இதுவாக வச்சுக்கிறான். கடம்பனில் 5 நாள் இவன் கடம்பன் இல்லை, கடம்பன் அது ஒரு தனி இது இருக்குது. இடும்பன் தான் பழனி மலைக்கு பேச. இடுமலைன்னா பழனி மலை கிடையாது. போகர் பண்ணால் கூட இடும்பன் தான் பழனி மலையை அங்கேருந்து எடுத்துகிட்டு வரான், இமயமலையிலேருந்து. இது ஸ்பெஷல் இல்லை. பாம்பன் சாமி பாட்டை யார் கை தொட முடியும்னா ஒரு பிறவியில் தவம் உள்ளவர்கள் தவிர மற்றவங்க தொட முடியாது. திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒரு தரை மதிப்பதில்லை உந்தன் அருளாலே. யாரையும் மதிக்க மாட்டோம், போடா அப்படின்னு. யமன் வந்தாவே போடா அப்படின்டுவோம்.